வளர்மதி முருகேசன் பேசுகிறீங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க இந்த மாரியம்மன் கோவில் இருக்குது. சொந்தான மாரியம்மன் கோவில். இந்த கரகத்தில் சூடி இருக்கும் மலர்கள் 1000 இருக்கும் போல். அன்றே பூத்த மலர்கள் அவளுக்கே என்று சூடி அலங்காரம் பண்ணி, இப்போ இந்த அலங்காரத்தில் பார்த்திங்கன்னா இவர் பயங்கரமாக சாமி ஆடினாருங்க. ஒரு பூ கூட கீழே விழுந்தாங்க. நான் வீடியோ எடுத்துருக்காங்க இருந்து ஒரு பூ விழுகிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உள்ளே இருக்காமனா மஞ்சள் முகத்தழகி, குங்கும பொட்டழகி, கோவைக்கனி வாயழகி, சிவப்பு சேலை அழகி, பாத மலர் கமலம் அழகிங்க. இவங்க அவ்வளோ அழகாக வச்சுட்டாங்க. இவங்க பாருங்கள், குடத்துல அம்மனை வச்சு பூராவே மலர்களாகவே அலங்கரித்து பூரா நம்ம அதாவது நம்ம எந்த இது இருக்குது செம்பு இருக்குது பார்த்திங்களா, அதிலே பயிரி போட்டு அந்த பயிருக்கு மேலே இந்த அம்மனை அலங்காரம் பண்ணியிருக்காங்கங்க. இவளுக்கும் இன்றைக்கு பூத்த மலர் 1000 மல்லிகைப்பூ மலரும் இவளுக்கே சொந்தமாகிவிட்டதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா இந்த அம்மனை கம்பத்துக்கு பக்கத்தில் வீட்டில் உள்ள பாரி போகிற இடத்துல அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. அவங்கள தான் இவங்க இப்போ காற்று தூக்கிட்டு போகிறையில் இவங்க எடுத்துகிட்டு வராங்க, இவங்க சுமந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இது பார்த்திங்கன்னா கரகம் பூராமே கம்பு போட்டு அந்த கம்பில் நல்லா விளைஞ்சிருக்கு பார்த்திங்களா, பச்சை பச்சையாகவும். ஆமாங்க, கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கன் திறந்தால் போதும் வருகிறையோ வளர்கிற தேர். ஆமாங்க, இந்த அம்மனை இவ்வளோ அலங்காரம் பண்ண பின் அழகு கண்டேன், சவிரி முடி கண்டேன், முத்து கொண்ட கண்டேன். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவ பாருங்க, கழுத்தில் தங்கம் அப்படியே ஜொலி ஜொலிக்குது. இவ முகத்தில் பாருங்கள் எப்படின்னு. ஆமாங்க, பதக்கம் நின்ன கண்டேன், தாயார் வடிவம் கண்டு மகிழ்ந்தேன் நான்.